8 months முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து என் லைஃப் முடிய போகுதுன்ட்டு அப்ப எனக்கு தெரியாது. ஆனா நம்ம லைஃப்ல எல்லாத்துக்குமே எப்பவுமே வரி பண்ணிட்டே இருக்கும்ல. அடுத்த என்ன நினைப்பான், நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த மிஸ்டேக்க பண்ணோம். சில நேரம் நடக்கவே நடக்காத விஷயத்தெல்லாம் யோசிச்சு நம்ம வரி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா அடுத்த நிமிஷம் நமக்கு கேரண்டீடா நம்ம லைஃப்ல இருக்கா, நாளைக்கு நம்ம இருப்போமா, நாளைக்கு நம்ம லைஃப் கேரண்டியா அப்படின்னு சொல்லி நம்ம யாராவது என்னைக்காவது யோசிக்கிறோமா? கண்டிப்பா நம்ம யாருக்குமே நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அதே மாதிரி நம்ம இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறோம்ன்றதும் நமக்கு தெரியாது. ஆனா இது எதுவுமே தெரியாம இருந்தோம் நமக்கு பிடிச்ச விஷயத்த, நம்மளோட ஹாப்பினஸ் எப்பவுமே போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்? நான் நல்லா பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் வாழ ஆரம்பிச்சுக்கிறேன், நான் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போயிட்டு டிராவல் பண்றேன், எனக்கு பிடிச்ச பொண்ணை போய் நான் அப்புறமா லவ் சொல்லிக்கிறேன், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்ததுக்கு அப்புறம் நான் என் லைஃப் எடுத்துட்டு போய்க்கிறேன். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த பெர்ஃபெக்ட் மூமெண்ட்ன்ற ஒரு விஷயம் நடக்காம போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆனா ஒரு நாள் நீங்க கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவீங்க, லைஃப் எப்பவுமே உங்களுக்காக வெயிட் பண்ணாதுன்ட்டு. நான் உங்களை ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணாதீங்கன்னு சொல்லல, ஆனா அதுக்காக நீங்க பிரசன்ட்ல வாழ்றதை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா உங்க லைஃப் முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவு வரி பண்ணீங்கன்னு சொல்லி யோசிக்க மாட்டீங்க. உங்க லைஃப்ல நீங்க எந்தெந்த மூமெண்ட்ல எப்படி இருந்தீங்கன்னு தான் யோசிப்பேன். ஏன்னா நான் ஆம்புலன்ஸ்ல போகும்போது என் லைஃப் முடிய போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரி பண்ணது எனக்கு ஞாபகம் வரல. என் லைஃப்ல என்னோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. So stop surviving and start living. நீங்க ரொம்ப நாளா மிஸ் பண்ற அந்த பர்சனுக்கு கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப நாளா ட்ரிப்புக்கு போனோம்னு சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட மறக்காம கீழே மென்ஷன் பண்ணி வாடா ட்ரிப்புக்கு போலான்னு சொல்லி சீக்கிரமா கூப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெமரிஸை கிரியேட் பண்ணுங்க.